உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. தேவ பிரசன்னம், God's presence, கர்த்தருடைய கிருபை God's grace, உங்களை ஆள்வதை, it is ruling your life. உங்களை ஆட்கொண்டு இருப்பதை It is controlling your life. உணர்வில் Start to experience it. உணர்வேன் நான் விசுவாசிக்கிறோம். We are believing you are experiencing it. உங்களோட தேவன் இருக்கிறார். God is with you. அவர் நாமம் என்னவென்று நாம் கேட்டு தியானித்தோம். As we look on yesterday, what was his name? அது அதிசயம் என்று அவரே சொன்னார். He himself revealed his name is wonder. காரணம், Reason, இந்த ஆண்டிலே this year நாம் யாவருக்கும் for us, அதிசயங்களை காணும் பண்ண அவர் விரும்புகிறார். he wants to show his wonder in our life. அதிசயத்தை பார்க்கத்தான் போகிறோம். We are going to see God's wonder in our life. இந்த வார்த்தை மனித வார்த்தையாக இருந்தால் This word is a man's word means மாறி போகும். it will change. மனித வார்த்தையாக இருந்தால் If it's a man's word, மறந்து போகும். it will be forgotten. இது மனித வார்த்தை அல்ல. But this is not a words man. மனிதனை Man, இந்த உலகத்தை உண்டாக்கின God created him. சிருஷ்டிகருடைய வார்த்தை. This word is the word of the creator. சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். We are worshipping the creator of this world. எவ்வளவு பெரிய பாக்கியம். How privileged it is. இதை முதலாவது எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். Start to remember this truth. ஆண்டவரை யோசிக்க வேண்டும். We should think about God. அவர் மகத்துவங்களை சிந்திக்க வேண்டும். Think about what and all he did. அவருடைய வல்லமைகளை புகழ வேண்டும். To share his greatness. அவரை போற்றி பாட வேண்டும். We should sing his greatness. இவையெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்த காரியமாக இருக்கிறது. These kinds of things are God given. இந்த உலகத்தில் வாழும் போதே As we live in this earth, இதையெல்லாம் செய்ய வேண்டும். we should do all these things. காரணம், Reason, பரலோகத்துக்கு சென்றால் when we go to heavens, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது we have a life with God. சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை. It is not the life of sorrow, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. without disease, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை. without any pain, ஜாதி மதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. without any caste and tribes. தூய வாழ்க்கை. It is a pure life. கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை. It is like a greatness life. ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. It is a life without low or high. நம் வாழ்க்கையிலே So in our lives, இந்த பூமியில் வாழும் போதே when we live on this earth itself, அவரோடு இணைந்து வாழ்வோம். let us unite with God and live. இந்த வரையிலும் நாம் தியானிக்கபடியாக Let's look on God's word today. சங்கீத புத்தகம் 78ஆம் சங்கீதம் Psalms chapter 78, 12ஆம் அதிகாரம் verse 12. அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். He did great works before the eyes of their fathers in the land of Egypt, in the fields of Zoan. அவர் அதிசயமானவைகளை அன்றைக்கு செய்தார். He did a wonder on those days. இஸ்ரவேல் மக்கள் The life of the people of Israel, அடிமைகளாய் இருந்தார்கள். they were slave on bondage. இந்த உலகத்தில் எந்த தேசமும் அப்பேற்பட்ட அடிமை காலங்களுக்குள் இல்லாதபடியாக தான் வேதத்தில் பார்க்க முடியும், உலகத்தில் பார்க்க முடியும். No nations in this world have been in bondage like the people of Israel. இஸ்ரவேல் மக்கள் தான் அதிக காலங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். The people of Israel were more bondage than any people in this world. தங்கள் சுய தேசத்தில் அல்ல, Not on their own country. அந்நிய தேசமாகிய எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். On a foreign land, they were being a slave. ஆனால் அவர்களை தேவன் அழைத்தார். But God called them. ஆபிரகாம் என்கிற மனிதன் மூலமாக முன்னறிந்தார். Through Abraham, God foreknow them. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். God promised to Abraham. வாக்கை நிறைவேற்றும்படியாக தான் He fulfilled his promise. தன் ஜனங்களுக்கு அவர் அதிசயமானவைகளை செய்தார். He did wonders for their people. அதுபோல் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். So today, the same manner God has promised. பல வருஷமாய் வார்த்தை நிறைவேற யோசிக்கிறோம். We have been thinking many years God's promise has been not fulfilled. வாக்கு நிறைவேறுகிற வருஷம் தான் இந்த வருஷம். This year it will be fulfilled. அதிசயம் செய்வதை பார்க்க போகிறோம். We are going to look at God's wonder in our அந்த life. ஜனங்களுக்கு அன்றைக்கு அவர் அதிசயமானதை செய்தார் என்று பார்க்கிறோம். He did miracle on the land of Egypt. என்ன செய்தாரா? What he did. 13ஆம் வசனம் சொல்கிறது, The verse 13 it says, கடலை பிளந்து அவளை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். the sea was cut into two so that they might go through. The waters were massed together on the side and on that. இந்த உலகத்தில் யாரும் கண்டிராத அதிசயத்தை இஸ்ரவேல் மக்கள் கண்டார்கள். No people in this world have seen the miracle like the people of Israel. ஜலத்தை குவியலாக நிற்க வைத்தார் என்று பார்க்கிறோம். The waters were massed together on this side. கடலை பிளந்தார் என்று பார்க்கிறோம். The sea was cut into two. இந்த அதிசயம் யாரும் கண்டிராதது. This wonder never the people seen in their life. மோசேயும்
Moses, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களும் God's elected people, அந்த அதிசயத்தை கண்டார்கள். they seen that wonder. அதே போல் இன்றைக்கு நாம் So today also, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், we are the people who have been called by God. அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், We have been recognized by God. அவரை அழைப்பதற்கான உரிமை பெற்றிருக்கிறோம். We received the authority from God. நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். He did a covenant with us. அன்றைக்கு அதிசயம் செய்தார். On those days he did wonders. இன்றைக்கு Today also, இந்த மாதம் this month, இந்த வருடத்துக்குள்ளாக this year, அதிசயம் செய்வார். he will perform a wonder. விசுவாசிக்கின்றோமா? Are you believing it? நாம் யாவரும் விசுவாசிப்போம். Let us believe today. அவர் அதிசயம் அன்றைக்கு செய்தது மாத்திரமல்ல, Not only he did wonders on those days, இன்றைக்கும் செய்வார். today also he will. இன்றைக்கு செய்வதை பார்க்க We are going to see it on நாம் today. தேவனை நோக்கி பார்ப்போமா? Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, அன்றைக்கு அதிசயம் செய்தி you did wonders on those days. நாங்களும் அவளைப் போல தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள், We are also same like the people of Israel. அவர்களை விட Ahead of them, நாங்கள் அதிக பாக்கியமான மக்கள். we are more blessed people. ஏனென்றால் The reason, ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், we are washed by your blood. இயேசுவே மோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள். With Jesus we have a covenant. எங்களுக்கும் அதிசயம் செய்ய முடியும். You can also perform wonder for us. அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள், We are the vessels for that. அதற்கு தகுதியானவர்கள். We are underway merited for that. அதிசயம் செய்வீரா? Do wonders, Lord. லூல் அமல் அமலதுருவியா, We thank you, Lord. நீ கலமல் அமதுருவியா. Thank you, Lord. அதிசயம் ஒவ்வொரு குடும்பத்தில் நடப்பதாக. Perform wonders in each and every பலவீனங்கள் family. எல்லாம் தானியேலை முழுமையாய் குடும்பத்தை விட்டு நீக்குவதற்காய் நன்றி. Thank you for removing the sickness from all their புதிய families. புதிய வழிகளை திறப்பதற்காய் நன்றி. Thank you for opening the new ways, புதிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. doing a new things in their ஓ life. அதிசயம் ஆள்வதற்காய் நன்றி. Thank you for controlling, Lord. பிரசனம் சுடுவதற்காய் நன்றி. Thank you for surrounding with your ஆண்டவரே presence. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. அற்புதம் செய்வீரா? Do a wonder. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். Take control of them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.